நிலா ஒரு வழியா சோழனை சமாதானப்படுத்துறாங்க. "ஏங்க இவ்வளோ கோவப்படுறீங்க? நானே டென்ஷனா எடுத்துக்கிறலாம். நானே ஃப்ரீயா இருக்கேன். நீங்க ஏங்க இவ்வளோ டென்ஷனா இருக்கீங்க?" "எதுவும் பிரச்சனையா?" அப்படிங்கிற மாரி கேட்கையில, "அப்பலாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அங்கேருந்து கிளம்புறாரு. எனக்கு சவாரி இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதே டைம் பார்த்தீங்கன்னா, நைட்டு நிலா தூங்க போகையில அந்த ராகவ் இருக்காரு பாருங்க, ஃபோன் அடிச்சு மெசேஜ் பண்ணி டார்ச்சர் பண்ணா நிலாவுக்கு காண்டாகுது. அதே டைம் பார்த்தீங்கன்னா, காலையில நிலா ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கும்போது நம்ம வானதி வராங்க. நம்ம நிலா ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கும்போது சேரன் அண்ணன், பாண்டி 2 பேர்ட்டையும் பேசிட்டு நம்ம சோழன் சொன்னதெல்லாம் நினச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம வானதி பாண்டிதே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து கோவமா எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது? ஒரு தங்கச்சி, அண்ணன், ஒரு அக்கா, தம்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். ஆனால் இவங்க தப்பாக புரிஞ்சுட்டு வெளியே வராங்க. அதுக்கு ஒரு ஃபைட்டு வரப்போகுது. என்ன நடக்குன்னு இருந்து பார்க்கலாங்க. அதே டைம் பார்த்திங்களா, நம்ம நிலாவும் அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கும்போது எங்கள் பிரசாதத்தை சாப்பிடுங்கன்னு வானதி வற்புறுத்த, நம்ம பாண்டி கையில் உள்ள பிரசாதத்தை எடுத்து நிலா சாப்பிட, அதை பார்த்து இன்னும் டென்ஷன் ஆன நம்ம வானதி பார்த்தீங்க எப்படிலாம் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கங்க. அதுவும் அண்ணன் பொண்டாட்டியை போய் இப்படியும் இந்த காலத்தில் இருக்காங்க போலங்க. அதே டைம் பார்த்திங்கன்னா நிலாவும் ஆஃபீஸ் போயிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நிலாவோட பாஸ் வந்து நம்ம நிலாக்கிட்ட வந்து ஒரு வாட்ச் கொடுக்குறாங்க. ரொம்ப காஸ்ட்லியான வாட்ச்சு. வேண்டாங்க அப்படின்னு, இல்லை நீங்கள் ஆஃபீஸில் இந்த மாதிரி நல்லா ப்ராஜெக்ட் பண்ணவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏமாற்றி ஒரு ஃபோட்டோவும் எடுத்துறாருங்க. அந்த ஃபோட்டோவை வந்து ஒரு ஆஃபீஸில் உட்காந்து ரசித்து பார்த்து ஸ்டேட்டஸும் வச்சுறாருங்க. அது நம்ம சோழன் வரைக்கும் போய் சோழன் பார்த்து ஷாக்காயிறாங்கங்க. இன்னும் சோழனை காண்டேத்துற மாதிரி இருக்குது. இன்னும் நிலாக்கிட்ட வந்து ஜாலியாக எப்போயாவது நம்மளை ஏற்றுக்குருவா அப்படிங்கிற மாதிரி இருக்கையில் இப்படிலாம் வச்சா நிலா மேலே இன்னும் கோவத்தையும் சோழன் வந்து காட்ட போகிறாரு. சீரியலில் இன்னும் என்னென்னமோ நடக்க போகுது. நிலாக்கிட்ட கோவத்தை காட்ட போகிறாரு. மூஞ்சி கொடுத்து பேச மாட்டார். எங்களெல்லாம் பிடிக்குமா, நாங்களாம் மிடில் கிளாஸு, நீங்களாம் காஸ்ட்லி அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு மேலே நிலா வந்து தன்னோட மனசில் உள்ளதை சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே டைம் பார்த்திங்கன்னா வானதி வந்து நிலாவை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாமல் சண்டை போட்டு இன்னும் நிலாவை வந்து மனசு கஷ்டப்படுறதுக்குலாம் ஆளாக்க போகிறாங்கன்னு நினைக்கிறோம். சீரியல் நடக்குது. நாளைக்கு பார்க்கலாங்க.